رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا الصلاة والسلام على سيدنا محمد أرسله الله إلى كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. நிறையுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிருக்கு உயிரான உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த சாந்தி மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தம்முடைய உயிர்களை எல்லாம் படிக்கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்து பரியந்தம் அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளபடி உண்மையான வடிவில் எடுத்து நடந்த, எடுத்து நடக்கின்ற, எடுத்து நடக்கப் போகின்ற அத்துணை முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரக்காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நல்லதை கேட்போம் அதன்படி அமல் செய்வோம் என்ற எண்ணத்தோடு தேற்றத்தோடு தேவையோடு இந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸ ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்க்கையில் அவை எல்லாம் எடுத்து நடக்கும்படி விரும்புகின்றானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தியாகம் செய்து எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள் ஹராம் என்ற எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அத்துணை விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதல் அடியேன் குடும்பச்சார்கள், அப்பால் அடியார்களின் குடும்ப அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் இன்னும் நசீஹத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியவான்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நம் அனைவர்களுக்கும் தெரியும் இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 என்று. அது நம்மவர்களுக்கு மாத்திரமல்ல, குர்ஆன் மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட, எம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த ஒரு விடயம் தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள் எத்தனை என்று கேட்டால் 5 என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளிலும் மார்க்கத்தினுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதர் தொழுகிறார், அது போன்று ஜகாத்து கொடுக்கின்றார், அது போன்று ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கின்றார். ஆனால் வசதி வாய்ப்புகள் இருந்து உடலில் ஆரோக்கியம் இருந்து ஒரு மனிதர் ஹஜ் செய்யவில்லை என்றால், ஒரு மனிதர் ஹஜ்ஜை மாத்திரம் செய்யாமல் இருக்கிறார் என்றால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவர் பூர்த்தியான முஸ்லிம் கிடையாது. அதே போன்று ஒரு மனிதர் தொழுகிறார், ஜகாத்தும் கொடுக்கின்றார், வசதி இருந்து ஹஜ்ஜும் செய்தார், ஆனால் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிக்க மாட்டார் என்றால், பிடிக்க சக்தி இருந்தும் அவர் பிடிக்க மாட்டார் என்றால்
அவரும் பூரணமான முஸ்லிமாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் கருதப்பட மாட்டார். அது போன்று ஒரு மனிதர் ஜக்காத்து கொடுக்கின்றார், ரமலானுடைய மாதத்தில் நோன்பும் பிடிக்கின்றார், அது போன்று வசதி வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜுடைய கிரிகையையும் செய்தார். ஆனால் ஐங்கால தொழுகையை அவர் பேணுதலாக தொழ மாட்டார் என்றால், தொழுகை இல்லாமல் இருக்கிறார் என்றால், அவரும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் பூரணமான முஸ்லிம் கிடையாது. இதே அடிப்படையிலே ஒரு மனிதர் தொழுகிறார், அது போன்று ரமலானுடைய மாதத்தில் நோன்பும் பிடிக்கின்றார், வசதி வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜும் செய்தார். ஆனால் இஸ்லாம் பணத்தோடு, செல்வத்தோடு, பொருளாதாரத்தோடு சம்பந்தப்படுத்திய ஹக்குல் மாலான, பணத்தினுடைய ஹக்கான, செல்வத்தோடு பணத்தோடு சம்பந்தப்படுத்திய ஜகாத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மனிதர் கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறார் என்றால், அவரும் இஸ்லாத்துடைய பார்வையில் பூரண முஸ்லிமாக கருதப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாம் ஏனைய கடமைகளுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ, தொழுகைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ, அது போன்று ஜகாத்தினுடைய நிசாபத்தை அடைந்து அவன் கொடுப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட கால நுபுவத்தினுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். அதை 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது 13 வருட கால மக்காவுடைய வாழ்க்கை, இரண்டாவது 10 வருட கால மதீனாவினுடைய வாழ்க்கை. மக்காவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு 17 மாதங்கள் இருக்கின்ற போதுதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை என்ற கடமையை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். கடமையாக்கி சில காலங்கள் உருண்டோடுகிறது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். முதலாவது வருடம் கடக்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது வருடம் கடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இஸ்லாத்தினுடைய கடமையான ஜகாத் என்ற கடமையை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். அது கடமையாக்கப்பட்டு சில காலங்களுக்கு பிறகு ஃபர்வான நோன்பை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். ஹிஜ்ரி 3 ஆரம்பமாகிறது. 4, 5, 6, 7, 8 ஹிஜ்ரி 9 ஆரம்பமாகிறது. ஹிஜ்ரி 9 தான் இஸ்லாத்தினுடைய 5 பெரும் கடமைகளில் 5வது கடமையான ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் கடமையாக்குகின்றான். அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், 23 வருட கால வாழ்க்கையில், நுபுவத்துடைய வாழ்க்கையில் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமாக 12 அல்லது 13 வருடங்கள் தான் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜை தான் செய்திருக்கிறார்கள். அது போன்று ரமலானுடைய நோன்பை 9 ரமதானாத் 9 தடவைகள் நோன்பை அடைந்து, ரமலானுடைய நோன்பை 9 தடவைகள் அடைந்து பிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் ஜகாத்துடைய கடமையை சுமார் 8.5 வருடங்கள் மதீனாவுடைய வாழ்க்கையிலே, மதீனாவினுடைய பூமியில் இருந்து கொண்டு மதீனத்து வாசிகளுக்கு மட்டுமல்ல முழு ஒட்டுமொத்த மக்களுக்கும் உபதேசம் செய்தார்கள், படித்து கொடுத்தார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஜகாத்தை உரிய நேரத்திலே நீங்கள் நிலைநாட்டுங்கள், கொடுங்கள். நிசாபத்தினை அடைந்தால் அந்த ஜகாத்தை உங்களிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டாம், அதை வெளியாக்கி விடுங்கள் என்பதை படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, குர்ஆனில் அல்லாஹ்
ஜகாத் என்ற வார்த்தையை 58 இடத்திலே அல்லாஹ் பேசி இருக்குகின்றான். 58 இடத்திலே ஜகாத் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்குகின்றான். முஃபஸ்ஸிரூன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், 58 இடத்தில் 20 இடங்களில் அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தையை வினை சொல்லாக பயன்படுத்தி இருக்குகிறான். அது போன்று மீதமுள்ள 38 இடங்களில் ஜகாத் என்ற வார்த்தையை அல்லாஹ் பெயர் சொல்லாக பயன்படுத்தி இருக்குகிறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரிகளே? முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகிறார்கள், 58 இடங்களிலே குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத் என்ற வார்த்தையை பாவித்தாலும் ஜகாத் என்று நானும் நீங்களும் ஒரு கருத்தை விளங்கி இருக்குகிறோம். அது மாத்திரமல்ல சகோதரிகளே, பல இடங்களில் பல கருத்துகள் ஜகாத் என்ற பெயரை, அதாவது பெயருக்கு அர்த்தம் கொடுக்கிறது. பல கருத்துகள் இருக்கிறது சகோதரிகளே. சில இடங்களில் ஜகாத் என்றால் பரிசுத்தம், சில இடங்களில் ஜகாத் என்றால் வளர்ச்சி, சில இடங்களில் ஜகாத் என்றால் பரக்கத், சில இடங்களில் ஜகாத் என்றால் சதகா, சில இடங்களில் அதாவது ஜகாத் என்றால் ஹலால், சில இடங்களில் ஜகாத் என்றால் ஹிதாயத், சில இடங்களில் ஜகாத் என்றால் ஹதியா, சில இடங்களில் ஜகாத் என்றால் சலாஹியத். இப்படி ஜகாத் என்ற பெயருக்கு பல இடங்களிலே பல கருத்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது சகோதரிகளே. முஃபஸ்ஸிரூன்களை ஆச்சரியப்படுகிறார்கள், ஜகாத் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளவு அர்த்தங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஜகாத் என்ற அந்த சொல் பல அர்த்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது சகோதரிகளே. அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த 58 இடங்களில் 26 இடங்களிலே ஜகாத் என்ற வார்த்தையை தொழுகையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பேசி இருக்கிறான். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். எப்படி அஸானுடைய சத்தம் கேட்கின்ற போது வேலைகளை விட்டுவிட்டு, தொழில்களை விட்டுவிட்டு மஸ்ஜிதுக்கு வருகிறோமோ, அது போன்று ஜகாத்துடைய காலங்கள் நெருங்குகின்ற போது நீங்கள் ஜகாத்தை கொடுப்பதனுடைய முயற்சியை எடுங்கள். இது குர்ஆன் எமக்கு படித்து தருகின்ற மெசேஜாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்கள் முன்னால வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறல்ல, வாங்க முன்னால. வாலிபர்கள் அப்படியே முன்னால வாங்க, நெருக்கமாக வாங்க. இன்ஷா அல்லாஹ் வாலிபர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வாலிபர்கள் வாங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படி முன்னுக்கு வாங்க. பேசி கொண்டிருந்தா கொத்துபாட பலனே இல்லாம பேசுறோம், கணக்கு இல்லாம பேசி கொண்டிருக்கிறீங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஜகாத்துடைய நிசாபத்தை அடைந்து விட்டால் அந்த ஜகாத்தை நாங்கள் உரியவர்களிடத்திலே கட்டாயம் ஒப்படைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய ஆட்சி காலம். அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய ஆட்சி காலத்திலே பல பிரச்சனைகளை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அதில் ஒரு பிரச்சனை தான் ஒரு கூட்டம் கிளர்ந்து எழ ஆரம்பித்தது. எப்படியாப்பட்ட கூட்டம் தெரியுமா? நாங்கள் உரிய நேரத்தில் தொழுவோம், நாங்கள் நோன்பும் பிடிப்போம், வசதி இருப்பவர்கள் எங்களிலே ஹஜ்ஜும் செய்வோம்,
ஆனால் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அழைத்து சொன்னார்கள், இந்த கூட்டத்தோடு யுத்தம் செய்ய தயாராகுங்கள். அந்த சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கேட்டார்கள், ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். அவர்கள் தொழுகிறார்கள், நோன்பு பிடிக்கிறார்கள், ஹஜ்ஜும் செய்கிறார்கள், ஜகாத்தை மாத்திரம் கொடுக்காததால் ஏன் யுத்தம் புரிய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லஉகாத்திலன்ன மன் ஃபர்ரக பைன ஸலா வஸ்ஸகா. யார் தொழுகையையும் ஜகாத்தையும் பிரிக்கிறார்களோ அவர்களோடு போராடுவேன், அவர்களோடு யுத்தம் செய்வேன், எதிர்த்து போராடுவேன் என்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய சமூகத்திலே இன்று எத்துணையோ பேர்கள் ஜகாத்தினை அடைந்தால் வியாபாரிகளாக இருக்கலாம், வேறு துறையிலே இருப்பவர்களாக இருக்கலாம், கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுங்கள் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. பின்னால் பேசுகின்றேன். ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று வியாபாரிகள் கூட ஜகாத்தை எப்படி கொடுக்கிறார்கள் தெரியுமா? பழைய காலங்களை போன்று சுருட்டி ஹதியாவுக்காக வரக்கூடியவர்களிடத்திலே ஒரு 100 ரூபாய் ஜகாத்துடைய நியத்திலே கொடுத்து விட்டு அதுவும் ஜகாத்து நிறைவேறி விட்டது என்று இருந்து விடுகிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, யாருக்கெல்லாம் ஜகாத்து கொடுக்க வசதி இருந்து கொடுப்பதனுடைய நிசாபத்தை அளவை அடைந்து கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறார்களோ 2 விதமான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். முதலாவது, அந்த ஜகாத்தை வெளியாக்காமல் பதுக்கி வைத்த பணம் நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் பாம்புடைய ரூபத்திலே உருவாக்கி கழுத்திலே மாட்டுவான். வஅன கன்சுக் வஅன மாலுக். நான் தன்னுடைய சொத்து செல்வம், நான் தன்னுடைய பணம், நான் தன்னுடைய பொருள் ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்திருந்தாயே என்று சொல்லி சொல்லி கொத்த ஆரம்பிக்கும். இது முதலாவது தண்டனை. இரண்டாவதாக குர்ஆன் பேசுகிறது, ஃபதுகுவா பிஹா ஜிபாஹுகும் வஜுனூபுகும் வதுஹூருகும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதுகு மா குன்தும் தக்னிசூன். நாங்கள் சேமித்து ஜகாத்தை கொடுக்காமல் வைத்த அந்த பணத்தை நாளை கியாமத்துடைய நாளையிலே நரகத்துக்குள்ளே போட்டு அல்லாஹ் பொசிக்கு சூடாக்கி அல்லாஹ் நெற்றியிலே விலாப்புறத்திலே முதுகிலே ஒத்தனம் போடுவான் என்பதை குர்ஆன் எமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒன்றின் பக்கம் தேவை காண்கின்றான். அதற்கு பெயர் தான் அல் கஸ்ப், சம்பாத்தியம் என்று சொல்வார்கள். சம்பாத்தியம் என்று சொல்வார்கள். சிலர்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் விவசாயம் செய்கிறார்கள். மார்க்கம் பல இடங்களிலே இந்த விவசாயிகளை பற்றி, இந்த விவசாயத்தை பற்றி பல இடங்களிலே குர்ஆனிலே அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இவர்களை புகழ்ந்து பேசி இருக்கிறான். அது போன்று இன்னும் சிலர்கள் தொழிலாக அஸ்ஸுன்ஆ, கைத்தொழில் செய்வார்கள். அல்லாமா மாவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஹாவில் கபீர் என்ற கிரந்தத்திலே சொல்லுகிறார்கள், உஸூலுல் மகாசிபி ஸலாஸா. வியாபாரம் தொழில் என்பது அது 3 பகுதி தான்.
யாரு என்ன செய்தாலும் 3 பகுதிகளோடு தான் சேர்க்கலாம். ஒன்று வியாபாரம், அல்லது விவசாயம், அல்லது கைத்தொழில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உடம்பிற்கு எப்படி நாங்கள் தொழுது ஹக்கை நிறைவேற்றுகிறோமோ, எங்களுடைய உடம்பிற்கு எப்படி நாங்கள் ஹஜ் செய்து ஹக்கை நிறைவேற்றுகிறோமோ, எங்களுடைய உடம்பிற்கு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்து எப்படி உடம்பினுடைய ஹக்கை நிறைவேற்றுகிறோமோ, அது போன்று நாம் செய்கின்ற தொழிலுக்கு, நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்திற்கு ஹக்குல் மால், பணத்தினுடைய ஹக்கு என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லுகிறது அது வேறொன்றும் கிடையாது, ஜகாத்து தான். சம்பாதிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருக்கலாம், நாங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருக்கலாம், எந்த தொழில் ஈடுபட்டாலும் 5 வகையான ஜகாத்தை தான் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. 5 வகையான ஜகாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது ஜகாத்து உரூதி திஜாரா, வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய ஜகாத். நாங்கள் ஒரு ஷாப்பை வைத்திருக்கிறோம், அது ஹார்ட்வேராக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலாக இருக்கலாம், அல்லது சில்லறை கடையாக இருக்கலாம், அல்லது பார்ட்னர்ஷிப் மெத்தடாக இருக்கலாம், அல்லது முதாரபா சிஸ்டமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வருடம் அடைகிறதா, அதற்கு நாங்கள் ஜகாத்தினுடைய கணக்கை பார்த்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் சகோதரிகளே. இதுதான் வியாபாரத்திலே ஒரு மனிதர் ஜகாத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதர் அதாவது ஆரம்பித்து அல்லது ஜகாத்தினுடைய கணக்கை பார்த்து 1 வருடம் பூர்த்தியாகிறதா, அந்த வியாபாரத்திலே ஜகாத் அதாவது 85 கிராம் தங்கத்தினுடைய அளவு, அல்லது 10 பவுண்ட் தசம் 625 மில்லி கிராம், அதாவது மில்லி கிராம் தங்கத்தினுடைய அளவு பெறுமதியான வியாபாரத்தினுடைய பொருட்கள், அதாவது வியாபாரத்தினுடைய அதாவது 10.5 பவுண்ட் பெறுமதியான வியாபாரத்தினுடைய லாபத்தை நாங்கள் அடைந்திருந்தால் 100க்கு 2.5% நாங்கள் வியாபாரத்திலே ஜகாத்தை வெளியாக்க வேண்டும் சகோதரிகளே. ஒரு நாளும் பிற்படுத்த முடியாது. உரிய நேரத்திலே ஜகாத்தை நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இது ஜகாத்து உரூதி திஜாரா, வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய ஜகாத். இரண்டாவது பகுதி, ஒரு மனிதர் ஆடு மாடு ஒட்டகத்தையும் சேர்த்துக் கொள்வோம் விளங்குவதற்காக மேய்க்கின்றார், வைத்திருக்கின்றார். இதற்கு ஜகாத் ஜகாத்துல் மவாஷி என்பதாக அழைக்கப்படுகிறது. அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமில்களை, சஹாபாக்களை அனுப்புவார்கள். இந்த இடத்திலே ஆடு மேய்ப்பவர் இருக்கிறார், இந்த இடத்திலே ஒட்டகம் மேய்ப்பவர் இருக்கிறார். இங்கு சென்று ஜகாத்தை அவர் அடைந்திருந்தால் அந்த ஜகாத்தை எடுத்து வாருங்கள். ஜகாத்துக்குரிய அந்த பிராணியை அவர்கள் எடுத்துக் கொண்டு வந்து பைத்துல் மாலிலே கட்டுவார்கள் சகோதரிகளே. 5 ஒட்டகம் இருந்தால் ஜகாத்து ஆரம்பம், 30 மாடுகள் இருந்தால் ஜகாத்து ஆரம்பம், 40 ஆடுகள் இருந்தால் ஜகாத்து ஆரம்பம் சகோதரிகளே. இது ஒரு பகுதி. மூன்றாவது ஜகாத்தினுடைய பகுதி ஜகாத்துன் நக்தைன், தங்கம் வெள்ளியிலே இஸ்லாம் ஜகாத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. பாவிக்கக்கூடிய தங்கத்தில் அல்ல. ஒரு மனிதர் தங்கம் வெள்ளியினுடைய வியாபாரம் செய்கிறார், அல்லது தங்கம் வெள்ளியினுடைய இடத்திலே ருபீஸ் அல்லது டாலர் அல்லது டீனார், அதாவது டினார் அல்லது ரியால் அவரிடத்திலே பணமாக இருக்கிறது என்றால் 10.5 பவுன் அளவு பணம் அவரிடத்திலே இருந்தால் அவர் ஜகாத்தை வெளியாக்க வேண்டும் சகோதரிகள்.
நல்லடியார்களே, அவர் ஜக்காத்து கொடுக்க தகுதியான ஒருவர் தான். அடுத்து 4வது பகுதி தான் ஜக்காத்துர் ரிகாஸி வல் மஆதின், பூமிக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடிய அந்த புதையல். அதை எடுத்தால் நாட்டினுடைய சட்டம் வேறு. ஆனால் பூமிக்குள்ளே இருந்து 2 விதமானவைகளை எடுக்கலாம். முதலாவது புதையலாக வரலாம் அல்லது உலோகமாக வரலாம். இதனுடைய சட்டம் என்ன தெரியுமா? புதையல் கிடைத்தால் 5இல் 1 பகுதி ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உலோகமாக கிடைத்தால் 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 5வது ஜக்காத்தினுடைய பகுதிக்கு வருகிறேன். எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி, எங்களுடைய ஊருக்கு தேவையான ஒரு பகுதி, அதுதான் ஜக்காத்து ஸுரூஇ வஸ்ஸிமார். அதாவது இஸ்லாம் பூமியிலே விதைப்பதிலே 2 விதமான ஜக்காத்தை வைத்திருக்கிறது. பூமியிலே விதைப்பவைகளிலே 2இல் தான் ஜக்காத்தை வாஜிபாக்கி இருக்கிறது. முதலாவது தானியம், விவசாயம். 2வது பலவர்க்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுகிறது, வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதி, அறுவடை செய்தால் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். அறுவடை செய்தால் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள். தானியங்களாக, விவசாயங்களாக அல்லது பலவர்க்கங்களாக இருக்கலாம். ஜக்காத்து வாஜிபாகுவதற்கு 2 விதமான கண்டிஷன்கள் இருக்கின்றன, 2 விதமான நிபந்தனைகள். முதலாவது, தானியங்களிலே, பலவர்க்கங்களிலே ஜக்காத்து கடமையாக்க வேண்டும் என்றால் 2 விதமான நிபந்தனை. முதலாவது, அன்றாடம் உட்கொள்ளக்கூடிய, அதாவது அன்றாடம் உட்கொள்ளக்கூடியவையாக இருக்க வேண்டும். 2வது, அது நீண்ட காலம் பழுதடையாமல் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்றாடம் உட்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது நிபந்தனை, நீண்ட காலம் பழுதடையாமல் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அறுவடை செய்கிறோம், ஒரு நாளிலே அது பழுதடைந்து விடுகிறது, ஒரு நாள் கூட சேமித்து வைக்க முடியாது என்றால் அதிலே ஜக்காத்து கடமையாக்க மாட்டாது. இந்த 2 நிபந்தனையையும் வைத்தால் பழங்களிலே 2 பழங்களில் தான் ஜக்காத்து கடமையாகும். முதலாவது ஈச்சம் பழம், 2வது திராட்சை பழம். ஈச்சம் பழத்தை மரத்திலிருந்து அதாவது பறிக்கக்கூடிய நேரத்திலே அதற்கு சொல்வார்கள் ருத்தபி என்று. அது பறித்ததன் பின்னால் அந்த ஈச்சம் பழம் காய்கிறதா, அதற்கு தம்ரி என்று அரபியிலே சொல்வார்கள். அது போன்று திராட்சை பழம், அதாவது மரத்திலிருந்து பறிக்கக்கூடிய நேரத்திலே இனபி என்று சொல்வார்கள். அது காய்ந்ததன் பின்னால் அதற்கு அரபியிலே ஜபீப் என்று சொல்வார்கள். பிளம்ஸ் என்று நாங்கள் சொல்வோம், ஜபீப் என்று சொல்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 பழங்களில் மாத்திரம்தான் ஜக்காத்து கடமையாகும். அதே போன்று தானியத்தினுடைய 2 நிபந்தனைகள். எமது நாட்டிலே நெல், அதாவது அரிசி, அது போன்று சோளகம், அது போன்று குறைக்கான், கோதுமை மாவு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நாடுகளிலே பருப்புக்கு ஜக்காத்து வாஜிபாகிறது, அது சில நாடுகளிலே. எனவே இதிலே ஜக்காத்து எப்படி ஜக்காத்து என்றால், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஃபீமா தூன ஹம்ஸதி அவ்ஸகின் ஸதகா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 வஸக்குகள் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 5 வஸக்குகள் என்றால் ஒரு வஸக் 60 சாஆ. 60 சாஆவை நாங்கள் 5ஆல் பெருக்க வேண்டும். 30 சாஆ. ஒரு சாஆ 2 கிலோ 400 கிராம் என்ற அடிப்படையில் அரிசி, அதாவது அரிசாக இருந்தால்
720 கிலோகிராம் அரிசி இருந்தால் அல்லது அறுவடை செய்து நெல்லாக இருந்தால் 1440 கிலோகிராம் நெல்லாக இருந்தால் ஜகாத் ஆரம்பம். சகோதரிகளே, நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். இன்னும் 1 மாத காலம் தான் இருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பழைய காலங்களை போன்று அறுவடை செய்துவிட்டு ஒரு பேக்கை தூக்கி கொடுத்து விட்டு ஜகாத் முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. 1440 கிலோகிராம் அதாவது நெல் இருந்தால் ஜகாத் ஆரம்பம். சகோதரிகளே, ஜகாத் ஆரம்பம். அல்லது 1440 கிலோகிராமை விட அதிகமான நெல் இருந்தாலும் ஒட்டுமொத்த நெல்லுக்கும் ஜகாத் ஆரம்பம். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீமா ஸகதிஸ் ஸமாஉ வல் உயூன், தண்ணீருடைய செலவு இல்லை என்றால், அந்த நெல்லை வளர்த்தெடுப்பதற்கு தண்ணீருடைய செலவு இல்லை என்றால், சில இடங்களிலே மழை தண்ணீரின் மூலமாக நெல் வளர்ந்திருக்கும், தண்ணீருடைய செலவு இருக்காது என்றால், அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது, ஹதீஸிலே பேசியது தண்ணீருடைய செலவு மாத்திரம் தான். சகோதரிகளே, தண்ணீருடைய செலவு இல்லை என்றால் அல் உஸ்ர், அனைத்து நெல்லை, அதாவது அனைத்து நெல்லையும் 10ஆக பிரித்து ஒரு பங்கை நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். 5000 கிலோகிராம் அதாவது நெல் இருந்தால் அதை 10ஆக பிரித்து 500 கிலோகிராம் அதாவது நாங்கள் நெல்லை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். சில இடங்களிலே அதாவது தண்ணீர் செலவு இருக்கிறது. அப்படி என்றால் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெல்லிற்கு தண்ணீருடைய செலவு இருந்தால் நிஸ்ஃபுல் உஸ்ர், நீங்கள் 20ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை நீங்கள் ஜகாத்தாக கொடுங்கள் என்றார்கள். 5000 கிலோகிராம் இருந்தால் அதிலே 280 கிலோகிராமை நாங்கள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும். இது நெல்லுக்குரிய சட்டம். சகோதரிகளே, உலமாக்களுக்கு அதே போன்று பொறுப்பு இருக்கிறது. காலத்திற்கு ஏற்ற பகுதிகளை மக்களுக்கு சொல்வது. எனவே தான் நெல்லுடைய அறுவடையினுடைய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு நாங்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சிறுகள் கேட்பார்கள், நாங்கள் அறுவடைக்காக மெஷின் பாவித்தோம், அது போன்று கிருமி நாசினியுடைய செலவு, டெக்டர்னுடைய செலவு, கூலிக்கு ஆள் வைத்துத்தான் நாங்கள் அதாவது வயல் செய்தோம், இதனுடைய செலவை கழித்து விட்டு தானா ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஃபத்வாவும் அதே போன்று அல்லாமா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹுல் முஹத்தபிலே பேசுகிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலும் இப்படியாப்பட்ட பல செலவுகள் இருந்தன. ஆனால் இருந்த போதிலும் தண்ணீருடைய செலவை மாத்திரம் தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தண்ணீருடைய செலவை மாத்திரம் தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எனவே ஏனைய செலவுகளை நாங்கள் எடுக்க முடியாது. தண்ணீருடைய செலவு மாத்திரம் தான் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்திலே அதாவது பார்க்கப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, அதே போன்று இன்னொரு விடயம் தான் ஜகாத் என்பது பெரும் பாடம் என்றாலும் ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். எந்த இடத்திலே நாங்கள் தொழில் செய்கிறோமோ அந்த இடத்தில் தான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். நக்லு ஜகாத், ஜகாத்தை ஊரை விட்டும் இடம் பெயர்த்துவதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. ஊரிலே வயல் செய்கிறோம், அந்த வயலுக்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்றால்
அவர் ஊரில் கொடுப்பது தான் ஆரோக்கியமானது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. சகோதரர்களே, இப்படியாப்பட்ட ஜகாத் சம்பந்தமான பல விடயங்கள் இருக்கின்றன. எதிர்காலத்திலே இதனுடைய சட்டத்தை பூர்த்தியாக அறிந்து கொடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாடளாவிய ரீதியிலே ஒரு தலைப்பு பரிமாறப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தினுடைய வழிகாட்டலின் கீழ் அதாவது தலைப்பு பரிமாறப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே குத்பாவை நிகழ்த்துங்கள் அல்லது உங்களுடைய தலைப்பிலே இந்த தலைப்பை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஊழலற்ற சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெரும் தலைப்பு. ஆனால் இது தனி தலைப்பிலே பேச வேண்டிய விடயம். எனக்கு தந்த தலைப்பு ஜகாத்து விவசாயம் என்பதால் அதை நான் பேசினேன் என்றாலும் ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டுகிறேன். சகோதரிகளே, ஊழலற்ற சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சில காரணங்களில் ஒன்றுதான், ஒரு சமூகம் உயர வேண்டும் என்றால், ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால் நீதியும் நேர்மையும் அந்த சமூகத்திலே இருக்க வேண்டும். நேர்மையே அடித்தளம் என்ற இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமூகம் உயரும். சகோதரிகளே, அது போன்று இரண்டாவதாக சமூகத்திலே அமானிதம் பேணப்படக்கூடியவர்கள் உருவாக்க வேண்டும். அமானிதம் பேணப்படக்கூடியவர்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதம் பேணாதவனுக்கு ஈமானே இல்லை என்றார்கள். பொது பணம், அதே போன்று பொறுப்பு, வாக்குகள் கொடுக்கப்பட்டால் இதை சொல்லாமல் அமானிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அமானிதமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், அதை வெளியாக்க கூடாது. எத்துணையோ ஊர்களிலே என் கிராம நிர்வாகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நல்ல முறையிலே இயங்குகிறார்கள். ஆனால் நகரப்புறங்களிலே கொத்துபாக்களுக்கு சென்றால் அந்த கொத்துபாவின் பின்னால் பிரச்சினை. ஏன்? நீதமில்லாத தன்மைகள், அமானிதங்கள் பேணப்படாமல் நிர்வாகத்துக்குள்ளே பேசப்படக்கூடிய முக்கிய செய்திகளை நிர்வாகத்தினுடைய உறுப்பினர்கள் சமூகத்திலே நெருங்கிய நண்பர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியாது. அது போன்று லஞ்சம் சமூகத்தின் விஷம். லஞ்சம் சமூகத்தின் விஷம். சகோதரர்களே, அதிகாரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் கூட இன்று லஞ்சம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஞ்சம் கொடுப்பவர் எடுப்பவர் நரகவாதி என்று சொன்னார்கள். லஞ்சம் இல்லாத சமூகத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்து சுயநலம் ஒளிந்து பொதுநலம் பேணப்பட வேண்டும். சுயநலம் ஒளிந்து பொதுநலம் பேணப்பட வேண்டும். நான் மட்டுமல்ல, நாம் என்று வர வேண்டும். நான் என்று வரக்கூடாது, நாம் என்று வர வேண்டும். சகோதரிகளே, அடுத்து தான் ஐந்தாவது, ஊழலை கண்டால் தடுத்து நிறுத்த வேண்டும். அதிகாரிகளாக இருக்கலாம், தலைமைத்துவங்களாக இருக்கலாம், தவறு செய்கின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டும். அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவறை கண்டால் கையால் தடுக்க முடியுமா? தடுங்கள். முடியாதா? வாயால் தடுங்கள். முடியாதா? உள்ளத்தால் சரி, கவலைப்படுங்கள். அப்படியும் நீங்கள் செய்யவில்லை என்றால் அநியாயத்தை பார்த்து வெறும் மௌனமாக கடந்து செல்கிறீர்கள் என்றால் ஊழலுக்கு துணை நீங்களும் தான் என்பதை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்து ஆறாவது தான் பொருளாதாரத்திலே தூய்மை இருக்க வேண்டும்.
ஹலால் ஹராம் பேணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, என்னுடைய தலைப்பும் இதற்குள்ளே இருக்கிறது. சம்பாதிக்கிறோம் ஹலாலால், ஜக்காத்தினுடைய நிசாபத்தை அடைந்து கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறோம் என்றால் அந்த முழு பணமும் ஹராம். அது வேறொருவனுடைய பணம், ஹராம், சுத்தமற்றது. எனவே குர்ஆன் சொல்லுகிறது, خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم. நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள், தொழில் சுத்தமாகும், உங்களுடைய பொருளாதாரம் சுத்தமாகும், உங்களுடைய குடும்பம் சுத்தமாகும், வாழ்க்கை சுத்தமாகும், உங்களுடைய அனைத்தும் சுத்தமாகும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே ஊழலற்ற சமூகத்தை உருவாக்க ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரிகளே. அது போன்று ஆரம்பத்திலே பேசப்பட்ட அந்த ஜகாத்துடைய விடயத்தையும் ஒரு ஹுத்பாவிலே முடிக்க முடியாது. உங்களுக்கு தேவைப்பட்ட பகுதிகளை உலமாக்களை அணுகி படித்து எதிர்காலத்திலே சிறந்த முறையிலே ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஏகவல்ல அல்லாஹ் நமத்தனை பேர்களுக்கு அனுகூலன் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் மறந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, வெற்றி வளர்த்து ஆளாக்கிய ஸ்ரீதேவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலக அறிவை காட்டி தந்த ஆசையாசியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நுபுவத்துடைய அறிவை காட்டி தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நண்பர்கள் மனைவி மக்கள் சந்ததிகள் சகோதரர்கள் அத்துணை பேருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.